ஏழைகளுக்கு இறங்குகிறதை பற்றி பைபிளில் இன்னொரு இடத்துல எழுதியிருக்கிறதையும் நான் வாசித்து சில காரியங்கள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 5வது வசனம் முதல் வாசிக்கிறேன். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது என்னது? தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல், இது தான தர்மத்தை சொல்லுது, கடன் கொடுக்கறத சொல்லலை. தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாயிராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாயிருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். சிறுக விதைக்கிறவன் சிறுக, பெருக விதைக்கிறவன் பெருகன்னா கர்த்தருக்கு காணிக்க போடுறதில்ல, நிறையா காணிக்க போடுறது, பெருசாக இருப்பேன், கொஞ்சமாக போடுறேன், கொஞ்சமாக இருப்பேன், அப்படி அர்த்தத்தில் இது சொல்லலை. இது தான தர்மத்தை பற்றி சொல்லுது. அப்போ காணிக்க அதுக்கு வேறு வசனம். அவனவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்குற இடத்துல தேவன் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்க உற்சாகமாக கொடுக்குறவனை பற்றி சொல்லலை. தான தர்மம் பண்ணுறதில் உற்சாகமாக கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கய்யா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான தர்மமாக கொடுக்கறது, கடனால் இல்லை, கொடுக்கறதில் தேவன் பிரியமாயிருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுள்ளவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். என்ன சொல்ல வர்றார்? நீ தான தர்மம் பண்ணால் உனக்கு வருமானமும் ஒரு பக்கத்தில் பெருகிட்டு போகும்னு எங்கேயோ சொல்ல வர்றாரு. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கிறபடி ஆகும். வாரி இறைத்தானா, ஏழைகளுக்கு கொடுத்தானா, அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்குமா. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். இப்போ எங்கேயோ தான தர்மம் காசு கொடுக்கறத பற்றி சொல்லிக்கிட்டே வந்தவர் திடீர்னு என்ன பண்ணிட்டார்? உங்களுடைய நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். அப்போ நீதிமான்களை ஆயிட்டீங்க, உங்களை நீதிமான் ஆக்கிட்டார், பரிசுத்தம் ஆக்கிட்டார். ஆனால் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும்னு அங்கெங்கே வாசிக்கிறோமே வெளிப்படுத்தின விசேஷத்தில். அப்போ பரிசுத்தமுள்ள இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதியாக இருக்கிற இன்னும் நீதி செய்யட்டும், அதில் பெருகட்டும்னா இங்கே அது மாதிரி என்னமோ சொல்கிறாரு. அதை பெருக பண்ணும்படி விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க பண்ணுவார். விதைச்சா இப்போ ஒரு மரக்கால் நெல் விதைச்சா அதுக்கேற்ற ஒரு அறுவடை, ஒரு காலம் நெல் விதைச்சா அப்போ அதுக்கேற்ற மாதிரி அறுவடை, அந்த கணக்கில் சொல்லிக்கிட்டு வந்தவர் இந்த மாதிரி நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால கர்த்தர் உங்களுக்கு ஏதோ காசு கொடுத்துருக்குறாரே, ஏழைப்பட்டவனுக்கு கொஞ்சம் உதவி செய்ய அப்படின்னு சொல்லி தான தர்மமாக செய்ய சொல்கிறாரு. தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏது உண்டாயிருக்கும் மிகுந்த உதார குணத்தில் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். இந்த தர்ம காரியமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதுமல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூர்ண பலனுள்ளதாய் இருக்கும். நீங்கள் விசுவாசிகளுக்கு, தரித்திரத்தில் இருக்க விசுவாசிகளுக்கு ஏதோ உதவி செஞ்சதுனால அவங்க ஆண்டவரே இப்படி பசியாக கிடந்தப்ப எனக்கு ஏதோ கொடுத்தீர ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி ஸ்தோத்திரம் உண்டாகுதான். அங்கே ஸ்தோத்திரம் உண்டாகுது, உங்களுக்கு இங்கே நீதி பெருகுது, உங்களுடைய விளைச்சல் அதிகமாகுதுன்னு சொல்ல வர்றாரு. அருமையானவர்களே, காணிக்க கர்த்தர் காணிக்க கொடுக்கணும், அது வேறு கணக்கு, அதுக்கு வேறு வசனம். ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் பெருகும்படி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இடத்துல நான் எபேசியரில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன். எபேசியர் 4வது அதிகாரத்தில் 28, திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். அது நல்லா வேலை செஞ்சால் சம்பாதிக்கலாம்,
ஆனால் என்ன சொல்கிறாரு, குறைச்சலுள்ளவனுக்கு கொடுக்கும்படியாக கர்த்தர் உனக்கு நிறையா விலை பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. எபேசியர் 4:28 திரும்ப வாசிக்கிறேன். திருடுகிறவன் இனி திருடாமல் குறைச்சொல்லுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கைகளால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். இந்த ஊர் உலகத்தில் நாட்டில் பார்த்திங்கன்னா இங்கிட்டு கொள்ளையடிச்சு அங்கிட்டு கொள்ளையடிச்சு இங்கிட்டு போட்டு அங்கிட்டு என்னமோ செய்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் சம்பாத்தியம் கூட அது நல்ல வேலை செஞ்சு சம்பாதிக்கிறத பற்றி சொல்கிறாரு. அப்போ சம்பாத்தியம் கூட ஒழுங்காக செஞ்சால் தான் கர்த்தருக்கு சரி. காணிக்கை செலுத்த வச்சு கொண்டு வரும்போது உன் தம்பி உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்ட எதாவது பிடிங்கிட்டு வந்துட்டதா ஞாபகம் வந்துச்சுன்னா காணிக்கை எங்கேயே வச்சுட்டு போய் முதல்ல சரி பண்ணிட்டு அப்புறமேல் காணிக்கை செலுத்தவான்னு சொல்ல வர்றாரு. அப்போ நீ சம்பாதித்தது ஒழுங்காக இருந்தால் தான் நான் அதை ஏற்றுக்குருவேன்னு சொல்ல வர்றாரு. அப்புறம் என்ன சொல்ல வர்றாரு, நீங்கள் உதாரத்துவமாக அநேகருக்கு உதவி செய்ய நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதனால் உங்களுக்கு விளைச்சலையும் வருமானத்தையும் அதிகமாக்குவேன்னு சொல்கிறாரு. அது எப்படின்னு கேட்காதீங்க. அவர் ஒரு அற்புதம் பண்ணிக்கிடுவார். அவர் பேரே அற்புதர். நினையாத இடத்துல நினையாத மாதிரியெல்லாம் அவர் அற்புதம் செய்வார். அவர் அற்புதம் செய்வார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் அவரோட வார்த்தையை கேட்டு அதுபடி செஞ்சீங்கன்னா அவர் அற்புதம் செய்வார். உங்களுக்கு விளைச்சலையும் வருமானத்தையும் பெருக பண்ணுவார். அதே சமயத்தில் உங்களுடைய நீதியின் விளைச்சலும் பெருகும். உங்களுடைய நீதியின் விளைச்சலும் பெருகும். அது எவ்வளவு சந்தோஷமாக இருக்குங்க அதை பார்க்கும்போது, கேட்குற போது நல்லாயிருக்கும். 2 கொரிந்தியர் 9:15 10வது வசனம். விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர் உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதுவாயிருக்கும்படி மிகுந்த உதார குணத்தில் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாவீர்கள். முந்தின வசனத்தில் நீதியின் விளைச்சலை பெருக பண்ணுவார். இப்போ அடுத்த வசனத்தில் நீங்கள் எல்லா விதத்திலும் எவ்விதத்திலும் சம்பூர்ணமுள்ளவர்களாக இருப்பீர்கள். இது பவுல் எழுதுனதுனால இல்லை, கர்த்தர் எழுத சொன்னதுனால பவுல் எழுதியிருக்கான். அப்போ அதனால் கர்த்தருடைய வார்த்தை. நம்மளும் பவுலை நம்பி எந்த காரியமும் செய்ய போகிறதில்ல, கர்த்தரை நம்பிதான். கர்த்தர் அப்படி சொல்லியிருக்கிறாரா, நான் என்னுடைய வாழ்க்கையில் உதாரணத்துவமாக இருக்க போகிறேன், கர்த்தர் என்னை பெருக பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கலாம். சங்கீதம் 112 கூட நான் ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 112:5 இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். அவன் இருதயம் உறுதியாக இருக்கும். அவன் தன் சத்துருக்களில் சரி கட்டுதலை காணும் மட்டும் பயப்படாதிருப்பான். அடுத்த வரியை கவனிங்க. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். இப்போ இடையில இருக்கின்ற வசனத்தை விட்டு முந்தின வசனத்தையும் பிந்தின வசனத்தையும் வாசிக்கிறேன். இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அடுத்து இங்கே வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். கொம்பு மகிமையாயின்னா, கொம்புன்னா ஆளுகை. அப்போ இப்படிப்பட்ட மனுஷனுடைய ஆளுகை அது எவ்வளோ நல்ல ஆளுகை. அவனுடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும்னா மற்ற எல்லா ஆளுகை செய்கிறவர்களை காட்டிலும் உயர்ந்திருப்பான் அப்படின்னு சொல்ல வர்றாரு. ஏழைகளுக்கு இறங்குறதை பற்றி சொன்னார். சிறுக விதைக்கிறவன் சிறுகாக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருகாக இருப்பான்னு ஏழைகளுக்கு இறங்குறத பற்றி சொன்னார். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. லோபத்தனம் பண்ணியும் அதிகமாய் பிசினத்தனம் பண்ணியும் அவங்க ஒன்றுமில்லாமல் போகிறவர்கள் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் பைபிளில் எழுதியிருக்கே. இதை கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள், தியானம் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுடைய இருதயத்தில் இது பற்றிய வெளிப்பாட்டை கொடுப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். கர்த்தாவே, இந்த பண விஷயத்தில், அதுவும் ஏழைகளுக்கு இறங்குற விஷயத்தில்
இந்த வசனத்தை கேட்கிற எல்லாருக்கும் நீர் ஒரு வெளிப்பாட்டை கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு. இதெல்லாம் கேட்குற அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான்னு இந்த விதைக்கிறது ஏழைகளுக்கு இறங்குறத பற்றி சொல்லுகிறீரே, அது அவனுடைய நீதியின் விளைச்சல் பெருகும்னு சொல்கிறீரே, அவனுடைய சம்பத்து உயர்ந்திருக்கும்னு சொல்லுகிறீரே. கர்த்தாவே, இது உம்முடைய வார்த்தைகள், இதெல்லாம் உம்முடைய சித்தம். உம்முடைய சித்தத்தின்படி இந்த வசனங்களை கேட்கிறவர்களுக்கு உண்டாக கடவுது. உம்முடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் அது அவருடைய சித்தம். அதுக்காக நம்ம கெஞ்ச வேண்டியதில்லை. கர்த்தாவே உம்முடைய சித்தத்தின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்னால் அது எல்லாத்தையும் அந்த நீதியையும் பெருக பண்ணுவார், சம்பத்தையும் பெருக பண்ணுவார், கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும், நீங்கள் குறைய மாட்டீங்க. அது ஒரு விசேஷம், அது ஒரு அற்புதம். அது எப்படி வரும்னு தெரியாது, ஆனால் அவர் செஞ்சுக்கிறார். அவர் கர்த்தர். ஓகே, காட் பிளஸ் யூ.